தலைச்சங்காடுன்னு ஒரு ஸ்தலம் இருக்கு. அந்த தலத்துக்கு திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடுற, திருமாலும் அவர்தான், பிரம்மாவும் அவர்தான், எரி நீர் காற்று எல்லாம் அவர்தான், புவனங்கள் அனைத்தும் அவர்தான், பவமும் அவர்தான். அப்படியாப்பட்ட தலையாலங்காட்டில் இருக்கிற எம்பெருமான நான் அடையாமல் இவ்வளவு நாள் ஆக்கிட்டேன் அப்படிங்கிற தேவாரத்துல என்ன வருது அப்படின்னா, திருமாலும் அவர்தான், பிரம்மாவும் அவர்தான்ங்கிற போது அந்த பாவம் வந்து பக்தி பண்றவாளுக்கு திருமாலும் அனுகிரகம் பண்றார், மற்ற தேவதைகளும் அனுகிரகம். அதனால எந்த ஒரு பேதமும் இல்லாத ஒரு வழிதான் சிவபக்தி. ஏன்னா இந்த சைவ மதம் எல்லா மதங்களுக்கும் தாய் மதம், எல்லாத்தையும் அப்படியே அரவணைச்சுட்டு போறதாக இருக்கிற ஒரு சம்பிரதாயம் சைவ மதம். அப்படியாப்பட்ட வைராக்கிய சீலனுக்கு அந்த சீலன் தான் அதற்கு தக்க பாத்திரம். அதற்கு தக்க பாத்திரம் யார் அப்படின்னா வைராக்கிய சீலன். அப்படி வைராக்கிய சீலராக ராமபிரான் இருந்திருக்க, பேர்பட்ட வைராக்கிய சீலராக, பேர்பட்ட சிவபக்தராக இருந்திருக்க. 5 லட்சம் சிவலிங்கங்களை அவருடைய வாழ்நாள்ல பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிருக்க. காத்தால சந்தியாவந்தனம் பண்ற போது காலையில ஒரு சிவலிங்க திருமேனியை கையால பிடித்து வைத்து ஒரு பூஜை, மாத்தியானிய காலத்துல ஒரு சிவலிங்க திருமேனிய கோதாவரி தீரத்துல பிடிச்சு வச்சு ஒரு பூஜை, சாயரட்சையில ஒரு சிவலிங்க திருமேனிய பிடிச்சு வச்சு ஒரு பூஜை. பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் ராமபிரானால பூஜை பண்ணப்பட்ட ராமேஸ்வரர் ராமநாத சுவாமி எங்கு பார்த்தாலும் இருக்காரு.